மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இது முச்சந்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து நடப்பு அரசியல் குறித்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு 3 நாள் தொடர்ந்து பேசுனதில் நல்ல ரெஸ்பான்ஸு, நல்ல ரீச் கொடுத்துருக்குறீங்க. அதுக்கு முதல்ல எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக நீங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு வீடியோவில் வர்றீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இருக்கிற ஏற்கனவே இருந்தக்கூடிய ஒரு வாசகத்தளம் வந்து நிறைய வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக அவங்க வாசகர் ஒருத்தர் வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதில் நிறைய வீடியோக்கள் சேனல் டிவி எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இப்படியான ஒரு உரையாடல் நிகழ்ச்சி அப்படிங்கிறது நான் விகடனில் இருந்த காலகட்டங்களில் சொல்றதை சொல்லிட்டோம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதை நான் விகடனை விட்டு வெளியில் வந்ததுக்கு பிறகு அந்த நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகிறது. அதுக்கு பிறகு இப்படியான நிகழ்ச்சியில் பார்க்குறோம் அப்படிங்கிறனால நிறைய பேர் அதுக்கான கம்பேக் அப்படிலாம் தெரிவித்து நிறைய கமெண்ட் வந்துருந்தது. ஆமாம், அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். குறிப்பாக பார்த்தா ஸ்ரீகரன் அவர் தன்னுடைய மனைவிக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க சொல்லி இருந்தார். பொதுவாக வந்து அந்த ஃபார்மேட் அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பண்ணியிருந்தோம். இந்த நிகழ்ச்சி அது பண்ணலை. இருந்தாலும் அவர் என்னுடைய நீண்டகால ஒரு பார்வையாளர் அப்படிங்கிற அடிப்படையில் தாமதமாக இருந்தாலுமே கூட பிளேட்டட் விஷஸ் இருந்தாலுமே கூட ஸ்ரீகரன் சாருடைய மனைவி அம்பிகா அவர்களுக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சரி, ஓகே. இன்றைக்கும் பேசிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. நேரடியாக ஷோக்குள்ள போவோம். முச்சந்தி ஷோ. நான் சுகுணா திவாகர். நான் நிறை மகேந்திரன். கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் முன்னோரை விட உன் வெங்காயம் வழக்குமாத்தை விட உன் அறிவு பெற்று அதை சிந்தி. ஓகே, இன்றைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறது. நிர்மலா சீதாராமன் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக கிண்டிட்டு இருந்த அந்த பழைய அல்வாவையே மறுபடியும் கிண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமாம். ஸோ அதனால் இன்றைக்கி காரசாரமாக இருக்கலாம்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து எதிர்கட்சிகள் வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை வந்து சுமூகமாக நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், நாங்கள் எல்லா விதத்தையும் விவாதத்துக்கு உட்படுத்த தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஒன்றிய அரசிலிருந்து. கூப்பிட்டு எல்லாத்தையும் எல்லாம் பேச்சுவார்த்தையில் நடத்திருக்கிறாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் எப்படிப்பட்ட இது நடந்தது, அன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் பலவீனமாக இருந்தார்கள் அப்படிங்கிறனால ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே சஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு மசால் தோசை இது பண்ணுற மாதிரி வந்து மசோதாக்கள் நிறைவேற்றி பல மசோதாக்களை வந்து ஆயிலே இல்லாமல் நிறைவேற்றிருக்காங்கிறது. ஆமாம், இந்த இதுவே அந்த கிரிமினல் சட்டத்திற்கு பெயர் மாற்றியதுல இருந்து ஆரம்பிச்சு வேற புதிய கிரிமினல் சட்டங்கள் கொண்டு வந்ததை கூட அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க கடந்த 10 ஆண்டுகளில் கொண்டு வந்த அனைத்து மசோதாக்களுக்கும் பெரிய விவாதம் கிடையாது. காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து ரத்தாகட்டும் சரி, அதுக்கப்புறம் குடியுரிமை திருத்த சட்ட மசோதாகட்டும் சரி, எல்லாம் அதாவது இந்தியாவில் சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய எந்த மசோதாக்கள் மீது பேச்சே கிடையாது, ஒன்லி வீச்சு தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் உச்சநீதிமன்றமே இதை வந்து கண்டித்தது. தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் என்ன சொன்னார்னு சொன்னா, ஒரு மசோதா ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு விவாதம் நடக்கணும். விவாதம் நடந்தாதான் நாளைக்கு அந்த சட்டம் வந்து செல்லாது அப்படின்னு ஒரு கேஸ் வருகிறது அப்படின்னா இதுல என்னென்ன தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது, இந்த சட்டத்துடைய பிளஸ் மைனஸ் எல்லாமே அலசப்பட்டிருந்தால்தான் எங்களுக்கே ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லாம வந்து யாருமே பேசாம டக்கு நீங்க பாட்டுக்கு சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றி கொண்டே போனால் எங்களுக்கே அதுக்கான ரெஃபரன்ஸ் கிடைக்காதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கண்டிச்சிருந்தாரு. ஸோ அப்போ இந்த முறை அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ராசா, வாய்ப்பு இல்லை ராசாங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு மக்களவையிலையும் மாநிலங்களவையிலுமே பெரிய அளவு மெஜாரிட்டி இல்லை. எதிர்கட்சிகளும் வலுவா இருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். இன்னைக்கு அதோட எதிரொலி அங்கே தெரிஞ்ச எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் வலுவா இருக்கிறாங்க, கூட்டணி கட்சிகளே தலைவலியா இருக்கிறாங்க. ஏன்னா நிதிஷ்குமார் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிற பஞ்சாயத்தை இப்போ ஆரம்பித்து விட்டார். ஆனால் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு பேசியிருக்கிறாங்க, இந்த மாதிரி எதிர்கட்சிகள் சுமூகமாக இருக்க வேண்டும், நீங்க தேவையில்லாத அமளிதுமளி எல்லாம் வந்து விளைவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க ஒழுங்கா இருந்தால் நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறது தான் அதில் கதை. அதில் இன்றைக்கே ராகுல் காந்தி முக்கியமான ஒரு பிரச்சனை எழுப்பியிருக்காரு. நீட் தொடர்பான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு. ஏன்னா நீட் தேர்வை பொறுத்தளவுக்கு தொடர்ச்சியாக அவரோட முறைகேடு அது வந்து ஒரு சமூக நீதிக்கு பார்வை இல்லை அப்படிங்கிற விமர்சனங்களாக இருந்துக்கிட்டு இருந்தாலும் தேர்வு நடத்துறதுலையுமே வந்து உள்ளடி வேலைகள் நடக்குது அப்படின்னு வந்து தொடர்ச்சியாக வந்து புகார்கள் இருந்துகிட்ருக்கு. அந்த புகார்கள் குறித்து இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசும்பொழுது என்னென்னா, ஏற்கனவே நீதிமன்றமும் மையம் வாரியாகவும் ஒவ்வொரு ஊர்லேயும் எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்கான்னு கொடுங்க அப்படின்னு பட்டியல் கொடுத்துருக்கு. அந்த பட்டியலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது, வினோதமாக இருக்குது. அந்த பட்டியல் என்னன்னா, இப்போ எலெக்ஷன் நடந்தப்போ இப்படி தான் புள்ளி விவரங்கள் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. ஆமாம், 10 மணிக்கு ஒரு புள்ளி வரும், 12 மணிக்கு 1, 3 மணிக்கு 1 அப்படின்னு மாற்றி கொடுத்த மாதிரி தான் இந்த சென்டரில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் கொடுத்தாங்க. இப்போ சென்டர் வைஸாக நீங்கள் வந்து புள்ளி விவரங்கள் கொடுக்குறப்ப அதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதையும் பார்க்குறோம். ஆமாம், ராஜஸ்தான்ல எல்லாம் சில முதல்ல வந்து 600க்கு மேலே மார்க் எடுத்த ஒரு மையம் தெளிச்சிருக்கிறாங்க. பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மையத்தில் 750க்கு மேலே எல்லாம் மார்க் எடுத்த நபர்கள் இருக்காங்க. முக்கியமாக வந்து சில ஊர்களில் வந்து அந்த பயிற்சி மையம் கொடுத்த அனுபவமே இல்லாத சில ஊர்களில் இருந்தெல்லாம் 700 மார்க் வரையும் மாணவர்கள் எடுக்கிறத பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் இந்த தேர்வு முறைகேடு இருக்குங்கிறது உறுதி செய்யப்பட்டாலும்
இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு, அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நீட் தேர்வு வந்து அந்த வினாத்தாள் வந்து கசிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ 1-2 சென்டர் அந்த மாதிரி நடந்துருங்க, பெருசாலும் நடக்கலாம். இந்தியா முழு அதாவது நம்ம சாதாரணமாக நியூஸை பார்க்குறப்ப தெரியுது, இதில் வந்து எக்கச்சக்கமான முறைகேடுகள், எக்கச்சக்கமான கவனக்குறைவுகள், நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் இருக்குதுங்கிறத பார்த்தாலே தெரியும். தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இவ்வளோ பேர் வந்து நீட் தேர்வு எழுதியிருக்காங்கன்னு ஒரு புள்ளிவரம் கொடுக்குறீங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு சென்டர்லையும் இவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கிறத கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கணக்கு தப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி ராஜஸ்தானாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப உச்சநீதிமன்றம் எக்கச்சக்கமான கேள்விகளை முன்வைத்திருக்கிறப்ப இது ஒரு தேசிய அளவிலான ஒரு இஷ்யூவாகத்தான் பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. இது 1-2 இதில் இடத்துல மட்டும்தான் அப்படி நடந்திருக்குன்னு சொல்வதற்கான முகாந்திரமே இல்லை. இதில் என்னென்னா நமக்கு உள்ள பங்கு தான் நமக்கு பாதிக்கப்படுதுங்கிறது தான். தமிழ்நாடு மாதிரி மருத்துவ கட்டமைப்பில் வந்து ரொம்ப வலுவாக இருக்கிற மாநிலங்களுக்கு இந்த நீட் தேர்வுனால நிறைய பாதிப்பு இருக்குங்கிறதுனால நம்ம தொடர்ந்து ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லியிருக்காரு, இது வந்து போன காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பிரச்சனைனால தாங்க இப்போ இந்த மாதிரியான பிரச்சனை வந்திருக்குது. அவங்க சரி பண்ணி தான் இது சரியாக இருந்திருக்கு. நீ பண்ணிட்டியாங்க நான் பண்ணிட்டேனாங்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஆட்சியில் இருக்கிறீங்க, 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போ 11வது ஆண்டா ஆட்சி அதிகாரத்தை கை வந்திருக்காங்க. 10 ஆண்டுகள் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்து பேசுறதுங்களா எல்லாத்தையும் நேர்தான காரணம். நீட் எக்ஸாம் நடத்த வேண்டி இருக்குது. எதுக்கு காலேஜ்? ஆமா, அந்த மாதிரியான விஷயமாக தான் பார்க்குறாரு. இந்த முறை என்னன்னா, இந்த முறையெல்லாம் பல முறை சொல்லியிருக்காரு. பிஜேபி கூட்டணி இருக்கக்கூடிய பாட்டாளி கட்சி தலைவருடைய அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து இந்த மாதிரி இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா வந்து, இப்போ நீட்ல முறைகேடு நடக்குதா, அப்போ வந்து 2 கட்டமாக நடத்திடுவோம், அப்போ முறைகேடு தெரியாது, ஏன்னா முறைகேடு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு புரியவே இல்லை. வந்து அது எப்படி அதே ஆம்லேட் தானே, அதையே 2ஆ பிரிச்சுட்டா வந்து ஆம்லேட் வந்து வேற மாதிரி அப்பளமா மாறிடுமா என்ன? அதே இன்னொன்று அந்த தேர்வு நடத்துகிற நிறுவனம் இருக்குல்ல, அதுவே அரசு நிறுவனம் கிடையாது, தனியார் ஏஜென்சிங்கிற மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க. அவன் எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த நீட் முறைகேடு தேர்வுகள்லேருந்து பார்க்குறோம். தொடர்ந்து இந்த நீட் குறித்து தமிழ்நாடு வந்து போராடிக்கிட்டு இருக்குது. நம்ம அது தொடர்பான ஒரு அதனால தான் 2 கட்டமாக தேர்வு நடத்தினா டபுள் ஆயிருமே முறைகேடு அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அன்புமணி ராமதாசுமே கடுமையாக கண்டிச்சிருக்காரு. இது வந்து இன்னுமே முறைகேடு அதிகப்படுத்தணும். ஆனால் அந்த கூட்டணியில் தான் அவருமே இருக்கிறார். அப்படிங்கிறப்ப வந்து என்ன மாதிரியான அழுத்தத்தை வந்து அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற கேள்வியுமே இருக்குது. பாட்டாளி கட்சி தொடர்ச்சியாக நீட்டு எதிர்ப்பு, அது சாதிவாரி கணக்கெடுப்பு இதெல்லாம் வலியுறுத்தி கொண்டு இருந்தாலுமே இது கொஞ்சம் கூட ஏற்காத பிஜேபிக்குள்ள தான் அவங்க தொடர்ச்சியாக இருக்கிறார்கள். அப்படிங்கிறது பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புகிறது. பார்ப்போம். ஏன்னா இப்போ எதிர்க்கட்சிகளும் வலிமையாக இருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பாக நீட்டு குறித்து ஒரு பாசிட்டிவான ஒரு பதில், ஒரு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்புவோம். திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித்தினுடைய ஆவேசமான பேச்சு அதுதான் இப்போ வந்து ஒரு டாப்பிக்காக இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, அவருக்கு நினைவேந்தல் மற்றும் நீதி கேட்டு ஒரு பேரணியை நீலம் பண்பாட்டு இயக்கம் முன்னெடுத்தது. அதில் இயக்குனர் ரஞ்சித் பேசிய பேச்சு அப்படிங்கிறதான் ஒரு விவாத பொருளாக மாறி. அந்த படுகொலை ஒட்டி சம்பவங்கள் நீண்ட விவாதத்துக்குரியது, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் இந்த பட்டியலின சாதி அரசியல் குறித்த இயக்குனர் ரஞ்சித் பேசுனதுங்கிறது தான் முக்கியமான விவாதமாக படுது. ஒருவேளை அந்த படுகொலை ஒட்டி நீதி கேட்டு நடந்திருந்தாலும் அவர் முன்வைக்கிற அஜெண்டாவாக அவர் முன்வைக்கிறது இல்லை. பட்டியலின மக்கள் ஒருங்கிணைவு, பட்டியலின மக்கள் மட்டும் தனியாக அந்த கட்சிகள் தனியாக கூட்டணி அமைச்சு வந்து தேர்தல் காலத்தில் நிற்கிறது அப்படிங்கிற அஜெண்டா இருக்குல்ல, இந்த அஜெண்டா விமர்சனத்துக்குரியது அல்லது விவாதத்துக்குரியது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அவர் முன்வைக்கிறது வந்து தனித்தொகுதிகள்லையாவது பட்டியலின கட்சிகள் ஒருங்கிணைந்து அங்கே போட்டியிட்டு வெற்றி பெறுவது அப்படிங்கிறத ஒரு முன்வைக்கிறார். அப்புறம் தனித்தனி தலைமைகள் இருக்கலாம் அப்படிங்கிறத ஒன்று முன்வைக்கிறார். ஏன் பட்டியலின சாதிகள் வந்து பட்டியலின தலைவர்கள் வந்து ஒரு ஐக்கானாக மாறணும், பல ஐக்கானாக மாறி கூட பல இடத்துல குரல் கொடுக்கலாம் அப்படின்றாரு. திரும்ப இன்னொரு விமர்சனமாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த பட்டியலின சாதிகளும் பல ஐக்கானாக இருக்கிறாங்க, ஒரு தலைமையாக உருவாகணும் அப்படின்றாரு. ஸோ இப்படி அவர் பேச்சுக்களில் பல முரண்பாடுகள் இருக்குது. உண்மையிலே அந்த விவாதம் எல்லாமே முரண்பாட்டுக்குரிய விவாதங்கள் தான். ஒரு நீண்ட விவாதத்திலிருந்து தீர்வு தேடக்கூடிய விவாதமாக தான் அது பார்க்க முடியும். அடிப்படையில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் தான். உதாரணமாக பார்த்தோம்னா, மற்ற மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தலித் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒன்று கிடையாது. தலித் மக்கள் வந்து நாள்தோறும் சாதி ரீதியிலான கொடுமைகளை அனுபவித்து வருகிறார்கள், ஒடுக்குமுறைகளை அனுபவித்து வருகிறார்கள், ஆணவ படுகொலைகளை சந்தித்து வருகிறார்கள். அதனால் வந்து அவங்களுடைய குரல்கள் கவனிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. எல்லா கட்சிகளுமே தலித் மக்களுக்கு இன்னமும் கூடுதலான பிரதிநிதித்துவம் வேண்டும் என்கிறார் அவர். கம்யூனிஸ்ட் கட்சிகளிலிருந்து ஆரம்பித்து திராவிட கட்சிகள் எல்லாருக்குமே அப்படியான வேண்டுகோளை முன்வைக்கிறார். அதுவுமே வந்து கேட்கப்பட வேண்டிய ஒரு குரல் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து என்னென்னா, நீங்கள் சொன்னது மாதிரி அவர் இப்போ மட்டும் இல்லை, தொடர்ச்சியாகவே வந்து இதற்கு முன்புமே கூட ஒரு தேர்தலில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், தலித்து கட்சிகள் மட்டுமே ஒரு கூட்டணியை அமைத்து ஒரு தேர்தலில் போட்டியிட வேண்டும். ஏன்னா வந்து நாங்கள் வந்து தலித்து பிரதிநிதிகளாக மற்ற கட்சிகள் இருப்பவர்கள் தலித்துகளுடைய விடுதலைக்காக உழைப்பதில்லை அல்லது தலித்துடைய பிரச்சனைகளுக்கு செவி மடுப்பதில்லை அப்படிங்கிற அடிப்படையில் தலித் அமைப்புகள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்க வேண்டும்
அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். ஆனால் அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய சில முரண்பாடுகள் பிரச்சனைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, இப்போ திருமாவளவன் தொடர்ச்சியாக திமுக கூட்டணி அப்படிங்கிறத நீடித்து வருகிறார். குறிப்பாக பிஜேபி எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை திருமாவளவன் முன்வைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பக்கம் வந்து புரட்சி பாரதம் கட்சியாக இருக்கட்டும், அல்லது சேக்கு தமிழரசன் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தமிழ் மாநாடு தலைவராக இருக்கட்டும், அவங்க வந்து நீண்ட காலமாக அதிமுக கூட்டணியில் இருக்கிறார்கள். அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்த பொழுதும் கூட அவர்கள் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே பார்க்கணும். என்னதான் அதை ரஞ்சித்து பிஜேபி எங்களுடைய சேரிகளில் வரவில்லை, நாங்கள் வந்து தலித் மக்கள் வாக்களிக்கவில்லை, நாங்கள் வந்து பிஜேபிக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொன்னாலுமே கூட இந்த இரண்டு கட்சிகளுமே வந்து கடந்த காலங்களில் பிஜேபி கூட்டணியில் இருந்தார்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஈவன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்தால் பகுஜன் சமாஜ் கட்சியுமே உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபியோட கூட்டணி வைத்தார்கள் என்பதுமே எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். அப்போ இதை தாண்டி இந்த தலித் தலைவர்கள் ஒரு கூட்டணியாக ஒன்றிணைவது அப்படிங்கிறது ஒரு சாத்தியமா? அப்படியே அவர்கள் ஒன்றிணைந்தாலுமே கூட அவர்கள் வந்து முழுமையாக எல்லா தலித் மக்களுடைய வாக்குகளையும் வாங்க முடியுமா? ஒரு தனித்தொகுதியில் வந்து நின்றால் அதில் தலித்துகளுடைய ஓட்டுகளை தாண்டி மற்றவர்களுடைய ஓட்டுகளுமே விழுங்குறப்ப அவர்களுடைய நம்பிக்கையிலும் பெற்று அந்த வாக்குகளை திரட்ட முடியுமா? இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறை யதார்த்தம் சார்ந்த பல கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கு வந்து இப்படியான ஒரு யோசனை முன்வைக்கக்கூடிய ரஞ்சித் போன்றவர்களுக்கு அதுக்கும் சேர்த்தே பதிலளிக்க வேண்டிய ஒரு கடமை. எனக்கு இதில் இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ தலித் மக்கள் பட்டியலின மக்கள் மட்டும் ஒருங்கிணைவு அப்படின்றாரு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயல்புலையை வந்து பட்டியலின மக்கள் ஒருங்கிணைவு அப்படிங்கிறது எதிர்நிலைக்கு அப்படி கொண்டு போயிடும். ஏற்கனவே ராமதாஸ் போன்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டியலின மக்களை தள்ளி வைக்கிறதுனோட வந்து பிற்படுத்தப்பட்ட சாதிகள் அனைத்து சாதிகள் கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்கி தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். பட்டியலின சாதிகள் மட்டும் தனித்து நிற்கணும் அல்லது ஒருங்கிணைவு பேசும் பொழுது நீங்கள் இன்னொரு எதிர்நிலைக்கு வந்து நீங்கள் அனைத்து பிற்படுத்தப்பட்ட சாதிகளையும் ஒரு நிலைக்கு கொண்டு போயிடுறீங்க அப்படிங்கிறது தான் அதில் உள்ள இன்னொரு சிக்கலான விஷயம். அப்போ அந்த சிக்கலுக்கு போக வேண்டாம். பட்டியலின மக்கள் சாதி ஒழிப்புன்னு பேசும் பொழுது அனைத்து சாதி ஒழிப்புக்குமாக முன்னிலையில் நின்று அனைத்து மையத்தை நோக்கி நகர்வது அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்குது, திட்டம் இருக்குது. அதை நோக்கி தான் அரசியல் செய்ய முடியுமே தவிர பட்டியலின மக்கள் மட்டும் துண்டிச்சுட்டு அரசியல் செய்வதுங்கிறது அவங்களுக்கே நல்லது இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது இந்த விஷயத்தில். அதனால் இது ஒரு மிகப்பெரிய நீண்ட விவாதத்துக்குரிய ஒரு விஷயம் தான். அவர் உணர்ச்சி வசப்பட்டு பல விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். அதற்கான எதிர்வினைகள் எழுந்திருக்கின்றன. அந்த எதிர்வினைகளில் சில விமர்சனங்கள் பொருட்படுத்தத்தக்கவை, சில விமர்சனங்கள் வந்து அதுவுமே ஒரு சாதி ரீதியான குரல்களாக ஒழிப்பதையுமே நம்ம நான் இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்யலை. சென்னை குறித்து அவர் பதிவு செஞ்சார். சென்னைக்குள்ள உள்ள பட்டியலின மக்கள் வந்து நாங்கள் தனியாக இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாரு. சென்னை வந்து அனைத்து உழைக்கும் மக்களுக்கான நகரமாக இருந்தது. நீங்கள் கிராமப்புறங்களில் இல்லை புறநகர்களில் இருந்த சாதிய கொடுமைகள் எல்லாம் அதெல்லாம் தாண்டி தான் வந்து சென்னைக்கு வந்து உழைக்கும் மக்களாக வர்றாங்க. இந்த நகரம் வந்து அனைத்து உழைக்கும் மக்களுக்கான நகரமாக உருவான நகரம். ஸோ பட்டியலின மக்களுக்கு சொந்தமான நகரமாக மட்டும் இதை நம்ம பார்க்க முடியாது. ஸோ எல்லா மக்களும் இணைந்து வாழக்கூடிய சூழலை சென்னை போன்ற நகரங்கள் நம்ம தொடர்ந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாக இருக்குது. அதனால் வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதில் அவர் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பௌத்த மதத்தை தழுவியதனால இந்த படுகொலை நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தையுமே எழுப்புகிறார். எல்லா வித சந்தேகங்களுமே எழுப்பப்படலாம். ஆனால் அது வந்து கடைசியில் வந்து சட்டபூர்வமான ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு வழக்காக நிற்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வேண்டுகோள், அந்த கோரிக்கைகள் என்பது இன்னுமே தெளிவாக இருந்திருக்கலாமா, அல்லது யாரை நோக்கி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்கள் என்பது இன்னுமே தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தினமும் ஒரு அப்டேட் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது ரொம்ப சிக்கலாகவுமே இருக்கிறது. இல்லை கிட்டத்தட்ட பல்வேறுபட்ட கட்சிகளை சார்ந்த குற்றவாளிகள் இதில் சம்மந்தப்பட்டு இருக்கிறார்கள். அதனுடைய மூலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது எங்கெங்கேயோ போய்கிட்டு அதுதான் அது நம்ம டச் பண்றோம்னா அது நம்ம பெரிய அது வந்து முடிவுக்கு வர இன்னும் வழக்கு வந்து இப்போதான் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதுனால அதுக்கு முடிவுக்கு வந்துட முடியவில்லை. இதுதான் காரணம் அதுதான் காரணங்கிறத ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழலுமே இருக்கிறது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அப்படிங்கிறத பற்றி மட்டுமே பேசாமல் அதை மையமாக வைத்து அவர் பல்வேறு விதமான விஷயங்களை பேசி இருக்கிறார். அப்படிங்கிற தலித் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது இன்னுமே கூடுதல் தேவை. அதில் சில இடங்களில் பார்த்தோம்னா அவருடைய பேச்சுக்களில் வந்து விமர்சிக்கப்பட வேண்டிய அம்சங்களுமே இருப்போம். ஒரு நீதி கட்சி பற்றி அவர் சொல்கிறப்ப நீதி கட்சி காலகட்டத்தில் வந்து நாங்கள் ஏமாற்றப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஆதங்கத்தை அவர் பதிவு செய்வது, ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்வதுங்கிறது சரிதான். ஆனால் அதே நேரத்தில் வந்து இப்போ நீதி கட்சி காலகட்டத்தில் தான் வந்து இப்போ ஆதி திராவிடர் அப்படிங்கிற பெயர் அழைக்கப்பட வேண்டும்ங்கிறதா இருக்கட்டும், அல்லது பொது தெருக்களில் வந்து தலித் மக்கள் உள்ளே நுழைவது, எம்.சி. ராஜா தான் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார். அதை வந்து நீதி கட்சி அரசு அதுக்கான ஆணையை வெளியிடுகிறது. அப்படி பார்த்தோம்னா பஞ்சமர்களை ஏற்றாத பேருந்துகளுடைய உரிமைகள் லைசன்ஸ் ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற சட்டமெல்லாம் வந்து சவுந்தர பாண்டியனார் கொண்டு வருகிறாங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். அப்போ நீதி கட்சி செய்த விஷயங்கள் அல்லது அதுக்கு பிறகு திராவிட இயக்கம் செய்த விஷயங்கள் இதெல்லாமே வந்து
அக்செப்ட் பண்ணிட்டு தான் அதன் மேலே விமர்சனங்களும் வைக்கப்பட வேண்டிய கேள்விகளும் இருக்கிறது. ஏன்னா நீதி கட்சி மீது விமர்சனமே வைக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக வைக்கலாம். நீதி கட்சி மீதான விமர்சனங்களை அண்ணாவே கூட வைத்திருக்கிறார், பெரியாருமே கூட வைத்திருக்கிறார். அங்கே வந்து பணக்காரர்கள் மிட்டாமராட்சியர்கள் இருந்தார்கள் விமர்சனங்களை பெரியாரும் அண்ணாவுமே கூட வைத்திருக்கிறார்கள். அதனால விமர்சனத்தை மட்டும் வச்சுக்கிட்டே திரும்ப நீதி கட்சி புறக்கணிக்கிறது ஆமாம், அப்படி பண்ண முடியாது. அது நீதி கட்சி மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளும் எல்லா அரசியல், அது இடதுசாரிகளுடைய பொது உடைமை அரசியலாக இருந்தாலும் சரி, இது திராவிட அரசியலாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்திருக்கிறார்கள், என்ன செய்ய தவறியிருக்கிறார்கள் என்கிற ஒரு ஒரு தர்க்கபூர்வமான விவாதம் நடத்தப்பட வேண்டியது ஒரு அவசியம். அது இன்னும் சொல்ல போனால் நட்பு சக்தியாக இருந்து அதை சுட்டிக்காட்ட வேண்டிய இடமும் அவருக்கு இருக்கிறது. அதே போல் சில நேரம் வந்து ஒரு தவறான தகவல் பிழைகளுமே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா அவங்க வந்து அவர் மேயர் பிரியாவை வந்து குற்றம் சுமத்துகிறார், இன்னொரு பக்கம் வந்து கையல்வி செல்வராஜ் போன்றவர்களையும் குற்றம் சாட்டுகிறார். அதுக்குள்ளே போகலை. ஆனால் என்னன்னா இப்போ மேயர் பிரியா வந்து அது வந்து மேயர் தொகுதிங்கிறது ஒரு ரிசர்வ்டு தொகுதி கிடையாது, அது பெண்களுக்கான ரிசர்வ்டு தொகுதி தான். அங்கே வந்து ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பெண் மேயராக இருக்க வேண்டும் என்பது திமுக தலைமை எடுத்த முடிவாகத்தான் இருக்கிறது. அப்படிங்கிறது நம்ம அங்கே வந்து கொடுக்கணுங்கிற அவசியம். ஏன்னா இதற்கு முன்னால் இருந்த மா சுப்பிரமணியாக இருந்தாலும் சரி, திரு மு.க. ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, சைதை துரைசாமியாக இருந்தாலும் சரி, இவங்க யாருமே வந்து தலித்து கிடையாது. அப்போ வந்து தலித்து தொகுதி அல்ல, ரிசர்வ்டு தொகுதியாக இல்லை, அது பெண்களுக்கான ரிசர்வ்டு தொகுதி. அங்கே ஒரு தலித் பெண்ணாக நிறுத்த வேண்டும், தலித் பெண்ணுக்கு ஒதுக்க வேண்டும் என்கிற முடிவை திமுக தலைமை எடுத்திருக்கிறது. அது வந்து ஒரு ரிசர்வ்டு தொகுதி அல்ல. மற்ற சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ரிசர்வ்டு தொகுதிக்கும் சென்னை மேயர் தொகுதிக்கும் இடையில வித்தியாசங்கள் இருக்கிறது. அப்படிங்கிறது மாதிரியான தகவல் பிழைகள்லாம் அவருடைய பேச்சுக்களில் இருந்தாலுமே கூட ஒரு ஆதங்கம் என்கிற அடிப்படையில் அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த குரல் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய குரல்ல தொடர்ச்சியாக ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரலாக இருக்கிறது. அது பேச வேண்டிய குரலும் கூட. இதுக்கு எதிராக உண்மையிலே இந்த அவருடைய குரலுக்கு எதிராக நாம பதில் சொல்றதை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஒரு தெளிவான பதில் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறதான் 2 நாட்களாக ஓடிக்கிட்டு இருக்கிற டாபிக். உண்மையில நீண்ட விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். அதனால இந்த விவாதம் தொடரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம். பார்ப்போம் அந்த விவாதத்துக்கு மத்தியில் என்ன மாதிரியான ஆரோக்கியமான விவாதங்களாக அது இருக்க வேண்டுமே தவிர அது வெறுமனே முத்திரை குத்தல்களாகவோ அல்லது வந்து இவங்க வந்து இப்போ அவர் சொல்றாரு இல்லையா, நாங்கள் பி டீம்னு சில பேர் சொல்றாங்க, அந்த மாதிரியான சிக்கல் ஒருவேளை நமக்கே கூட உருவாகலாம் இந்த விஷயம் டாபிக் எடுத்து பேசுறதுனால. அதனால வந்து அதையெல்லாம் தாண்டி யார் இதை சொல்கிறார்கள் என்பதை தாண்டி சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களுடைய அடிப்படையில் ஒரு உரையாடல் நடந்தது அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆரோக்கியமான உரையாடலாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம். வந்து மத்திய பட்ஜெட் அப்படிங்குமே வந்து தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். என்னன்னா வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, நீங்கள் வந்து பட்ஜெட் ஒதுக்குறப்ப இப்படியான விஷயங்கள் எங்களுக்கு செய்தார்கள். குறிப்பாக அந்த மெட்ரோ ரயிலுடைய திட்டத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு நிதி ஒதுக்கும்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்கவே இல்லை. ஆமாம், அப்போ அது வந்து தயவு செஞ்சு ஒதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை நிச்சயமா நீண்ட காலமாக தமிழ்நாட்டுக்குள்ள கிடப்பில் இருக்கிற மத்திய அரசு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கோரிக்கை வச்சிருக்காரு. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்களும் வந்து நீண்ட காலமாக பல திட்டங்கள் கிடப்பில் இருக்கிறாங்க. புதிய ரயில்கள் அறிவிக்கிறதாகட்டும் சரி, புதிய ரயில் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குறது அப்படிங்கிறது எல்லாமே கிடப்பில். வந்தே பாரத் விட்டோமே, அதுதான் வந்தே பாரத் விட்டது மட்டும் இல்லை, வந்தே பாரத் ஸ்பீடாக போனுங்கிறதுக்காக ஸ்பீடாக போன எக்ஸ்பிரஸோட வேகத்தெல்லாம் குறைச்சாங்க. பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வேகத்தை குறைச்சாங்க. சின்ன கோடு பக்கத்தில் பெரிய கோடு பக்கத்தில் ஒரு சின்ன கோடு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த கோரிக்கையினுடைய இன்னொன்று வேடிக்கையும் நீங்கள் நடந்திருக்கு பார்த்துருக்கலாம். பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து நாங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவோம், ஏற்கனவே நிறைவேற்றிருக்கோம் அப்படிங்கிற புள்ளி விவரங்கள். எனக்கு அதான் புரியல, இவர் வந்து லெட்டர் எழுதுறது மோடிக்கு. ஆமாம், மோடி பதில் சொல்லணும். இவர் கவுன்சிலர் கூட இல்லையா, அண்ணாமலைக்கு தானே ஆஜராகி வந்து வாலண்டரா ஆஜராகி ஏன் வந்து அவர் பதில்களி சொல்றாரு அப்படிங்கிறத கேள்வி. முக்கியமாக வந்து அவர் அங்கே இதை கொடுத்துட்டோம் அதை கொடுத்துட்டோங்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வெள்ள பாதிப்பு வரும் பொழுது 9,000 கோடிக்கு மேலே வந்து தமிழ்நாடு அரசு வந்து நிதி கோரிக்கை வைக்கும் பொழுது நிர்மலா சீதாராமன் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியும். 9,000 கோடிங்கிறது ஏற்கனவே மத்திய தொகுப்புலேருந்து கொடுக்க வேண்டிய நிதி இருக்குது பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க வேண்டிய நிதியை வந்து நாங்கள் இதை கொடுத்துட்டோம், நாங்கள் அதை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அளந்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் புள்ளி விவரங்களோட தமிழ்நாடு அரசு வந்து மத்திய அரசுக்கு வந்து விளக்கமாக கடிதம் எழுதினாங்க. தொடர்ந்து அது தொடர்பான ஒரு வாரே போய்கிட்டு இருந்தது, கடிதம் போக்குவரத்து வாரே போய்கிட்டு இருந்தது. அந்த மாதிரியெல்லாம் எந்த சூழலும் இல்லாமல் இந்த ஒன்றிய பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கணுங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் இப்போ பிஜேபி மோடி வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் செய்த போது கூட நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறப்ப ஜல்ஜீவன் திட்டம் பண்ணோம். அதே மாதிரி வந்து பிரதமர் வீடு கட்டும் திட்டம். இப்போ பிரதமர் வீடு கட்டும் திட்டமே எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திய அரசினுடைய நிதி அப்படிங்கிறது குறைந்து விட்டது, மாநில அரசு அதிகமாக பங்களிப்பு செய்கிறது அப்படிங்கிற பிரச்சனை இது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்தியா முழுக்க இவங்க என்ன மாதிரியான திட்டங்களை வந்து கொடுக்குறாங்களோ, ஜல்ஜீவன் திட்டம், குடிநீர் இணைப்பு திட்டம், வீடு கட்டும் திட்டம், கழிப்பறை கட்டும் திட்டம், இது எல்லாமே இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்கள். அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதுக்குள்ள என்ன இருக்குது? தமிழ்நாட்டுக்கான ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் என்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்க? தமிழ்நாட்டுக்கான ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இப்போ மெட்ரோ ரயிலுக்கான நிதி ஒதுக்க வேண்டும், அது கொடுக்கல. மதுரை எய்ம்ஸ் அது கொடுத்தாங்களா கொடுக்கலங்கிறது ஊருக்கே தெரியும். ஒரு கல்ல வச்சுக்கிட்டு இல்ல 2வது ஏதோ செங்கல் வச்சிருக்காங்க, அதுதான் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு முன்னேற்றம், அதோட தான் நிக்குது.
அப்படி இருக்கிறப்ப அண்ணாமலை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்ததை வந்து பட்டியலிட்டு இது கொடுத்துருக்குறோம் நீங்க கொடுக்கறத நாங்க வரி எவ்வளவு கொடுத்துருக்குறோம், அதுதான் முக்கியமானது. நாங்க கொடுத்த வரிகளுக்கு நீங்க இதை கூட பண்ணலன்னா என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. தமிழ்நாடு முதல்வர் ஒரு மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். பிரதமர் பதில் சொல்லட்டுமே அதுக்கு. இல்ல அதுல பாரபட்சம் இருக்குது. ஏன்னா ஏன் அவர் கடிதம் எழுதியிருப்பாருன்னா, ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடுகள்ல வட மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசத்துக்கோ இல்லை பீகாருக்கோ இல்லை மத்திய பிரதேசத்துக்கோ ஒதுக்கக்கூடிய நிதியோடைய சாராம்சமும் தமிழ்நாடு கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியும் கிட்டத்தட்ட மலையளவு வேறுபாடு இருக்கு. இந்த நடப்பாண்டு பட்ஜெட்லையும் அதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கான அழுத்தம் தான் அந்த கடிதம். அதெல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க, யாருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அது அல்வா கிண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஏற்கனவே பழைய திருநெல்வேலி அல்வா தான். இருந்தாலுமே வந்து ஒரு நம்பிக்கையில சரி ஏதாவது மாறிவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு கடிதத்தை எழுதி இருக்கிறார். பார்ப்போம் பட்ஜெட் வெளியானதுக்கு பிறகு என்ன நடக்கும். அதே மாதிரி வந்து இந்த வருமான வரிச்சலுகை அதையுமே எதிர்பார்த்திருக்கார்கள். ஆனா இந்த செகண்ட் ரிஜிம் நியூ ரிஜிம் வந்ததுக்கு பிறகு அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக. வருமானம் இந்த மாதத்துக்கு கூட நீங்க முடிச்சாங்கன்னா அப்படியே அவங்க அறிவித்தாலும் அடுத்த ஆண்டுக்கு போவோம். அது வருமான வரி சலுகைலாம் கொடுப்பாங்களா என்னங்கெல்லாம் தெரில. நீ வருமானமும் எதுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விகள். ஏன்னா நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே வந்து ஹோட்டலில் வந்து பில் அதிகமாகுதுங்க, ஜிஎஸ்டி வந்து இது பண்ணுங்கன்னா எது ஹோட்டலில் போய் சாப்பிடுறீங்க, வீட்லேயே நீங்கள் பழைய சோறு சாப்பிடலாமே, வெங்காயம் கேட்டால் நான் வெங்காயமே சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி வருமான வரி சலுகை கொடுங்க அப்படின்னா வருமானம் ஏங்க உங்களுக்கு வருமானம் எதுக்கு வருமானம் வருது? வருமானம் வந்தால் தான் உங்களுக்கு வருமான வரி சலுகை எல்லாம் கேட்குறீங்க. நீங்கள் ஒன்றும் சொல்ல போனால் அடுத்தடுத்த காலங்களில் பாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு கையை விட்டே பார்த்துருவாங்கிற மாதிரி நெருக்கடி தான் இருக்குது. பாக்கெட்டு முதல்ல பாக்கெட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சூழல்களுமே வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம் பட்ஜெட் என்ன பண்றாங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2.5 ஆண்டுகள் இருந்தாலுமே கூட திமுக தன்னுடைய தேர்தல் பணிகளை இப்போதே தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். சட்டமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்கான ஒருங்கிணைப்பு குழு அப்படிங்கிறத அமைத்திருக்கிறார்கள். அதை பார்த்தோன்னா KN நேரு, தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, RS பாரதி, முக்கியமாக இன்னொரு அதில் சிறப்பு இருக்குது. அந்த மூத்தவர்களுடைய டீம்ல இளையவராக ஒருத்தர் இணைஞ்சிருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின். அவருமே இருந்திருக்காரு. அவர் ஏற்கனவே கடந்த தேர்தலுமே ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்திருக்காரு. திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து கூட்டணிங்கிறது ஏற்கனவே வந்து 2019 தொடர்ச்சியாகவே இருக்கிறது. அந்த கூட்டணி தொடர்ச்சியான தொடர் வெற்றிகளுமே பெற்றிருக்கிறார்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2021 சட்டமன்ற தேர்தல், இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாகவே வந்து தேர்தல் வெற்றிகளை பெற்றிருக்கிறாங்க. அப்போ 2024 அந்த கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படி இருக்கிற சூழலில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து ஒரு பக்கம் அந்த ஆட்சியின் மீது வந்து விமர்சனங்கள் அது இதெல்லாம் இருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் வந்து இவங்களுடைய இந்த மக்கள் திட்டங்கள் இருக்குது இல்லையா? நிச்சயமா நிறைய திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. நான் முதல் வாங்கும் திட்டம் சரி, பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து சலுகை, இது எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் மிக சிறப்பாக ஈடுபட்டிருக்கு. நடைமுறை வாழ்க்கையில் அவங்க ரொம்ப பயன்படுற திட்டமாக இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கான கட்டணமில்லா திட்டமெல்லாம் அந்த நகரத்தில் உழைக்கும் பெண்கள் இருக்காங்க இல்லையா, வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மாதந்தோறும் ஒரு அவங்களுடைய செலவுகள்லேருந்து 10% 15% வரையும் சேமிப்பு ஆகக்கூடிய திட்டம் அது. அதான் இப்போ எப்பயுமே வந்து பார்த்தோம்னா எம்ஜிஆர் காலகட்டத்திலும் ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்திலும் பெண்களுடைய வாக்குங்கிறது அதிமுகவுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு நிலைமை. ஏன்னா ஜெயலலிதாவுமே ஒரு பெண்ங்கிற அடிப்படையில் ஏடிஎம்கே ஓட் பேங்க்ல வந்து பெண்களுக்கு ஒரு கணிசமான பங்கு இருந்தது. ஆனால் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு திமுகவுக்கு வந்து பெண்களுடைய வாக்குகள் கணிசமாக அதிகரித்திருக்கிறது. அது வந்து நம்ம முறைப்படி பிரித்து ஒரு டேட்டாவை வந்து அணுக முடியலாம் கூட யதார்த்தமாக பார்க்கிறப்ப, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி விடியல் பயணமாக இருக்கட்டும் அல்லது மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம்ங்கிற மாதிரியான ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு வீட்டில் வந்து குறைந்தபட்சம் ஒரு பெண்ணாவது ஒரு பயனாளியாக இருக்காங்க மாறிட்டாங்க. வீட்டுக்கு ஒரு பெண் ஏதோ ஒரு வகையில் பயனாளியாக மாறி இருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த 2021 பிறகு திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறதுல நம்ம பார்க்குறோம். அதனால வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வலுவாக இருக்கிறது, இவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றிருக்கலாம், இந்த வாக்குகள்லாம் கிடைக்குங்கிற அடிப்படையில் அந்த நம்பிக்கையில் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை போட்டு அதுக்கான பணிகளை ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பக்கம் அதிமுகவை பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு நேர்மாறாக இருக்கிறத பார்க்கலாம். இப்போ தான் வந்து நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான ஆலோசனை கூட்டத்தை தேர்தலில் தோத்துறமே என்ன காரணம், நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. தோத்ததுன்னா அவங்களும் எந்த டீம் நீங்க எந்த அதிமுக சொல்றீங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி தானே, அவர் தானே அதிமுக சட்டப்பூர்வமான பொதுச் செயலாளர். எல்லாருமே அவங்க இன்னும் சொல்ல போனா ஒருத்தர் கால ஒருத்தர் பிடிச்சி இழுக்கிறது தான் அந்த தோல்விக்கான காரணம் அப்படிங்கிறது. ஆனா
வந்து ஒருவேளை அதிலிருந்து மீண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் தோல்வி படிப்பனைகள்ல இருந்து அதிமுக அடுத்த கட்டத்துக்கு மீண்டு வருவாங்க? அது அவங்க சுய பரிசீலனை பண்ணி எந்த காரணத்திற்காக நாம் வந்து தேர்தலில் தோற்றோம் ஆமா அப்படிங்கிறத வந்து சுய பரிசீலனை செய்யணும். அதை வந்து நிர்வாகிகளுமே சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அங்க சொன்னாலுமே கூட எடப்பாடி பழனிசாமி சரி அதெல்லாம் இருக்கட்டும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த பஞ்சாயத்தில் மீட் பண்ணுவோம், யாரும் கேட்கறதும் தயாரா இருக்க அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்கல. செல்வராஜ் வெளிப்படையாக சொல்றாரு வந்து நாங்க இவ்வளவு சொல்றாங்க இருந்தாலுமே அந்த சிறுபான்மை மக்கள் வந்து நம்பல அப்படிங்கிறாரு. என்ன நீங்க பண்ணிருக்கீங்க? அவங்க நம்புவதற்கு என்ன காரணம் இருக்கு? நீங்க பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டீங்க, ரைட்டு. பிஜேபி கூட்டணி விட்டு நீங்க வெளியில வந்துட்டாலுமே கூட பிஜேபி மேல என்ன விமர்சனம் வைத்திருக்கிறீர்கள்? அந்த வெளியில வந்ததே அந்த பிஜேபி அவங்களோட திட்டமா தான் இருக்கும். ஒருவேளை அதிமுகவும் பிஜேபி இணைந்திருந்தால் சிறுபான்மை வாக்குகள் சிதறக்கூடும் அப்படிங்கிறதுனால தான் வந்து ஏன்னா அஜெண்டா வந்து திமுக தோல்விங்கிறது அஜெண்டாவை தவிர இவங்க வெற்றி பெறுவது அஜெண்டா கிடையாது. 2021 தேர்தலில் அந்த இடத்துல இருந்து தான் இவங்க கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்களே தவிர அப்போ எப்படி நம்புவாங்க சிறுபான்மையினருங்கிறது? அப்படி சிறுபான்மை வாக்கு வரல, ஏடிஎம்கேக்கு வரவில்லை அப்படிங்கிறதுனால. அப்போ நீங்கள் அதிமுக பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வந்ததற்கு பிறகு பிஜேபிக்கு எதிராக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், அல்லது என்ன விமர்சனத்தை முன்வைத்தீர்கள், அல்லது சிறுபான்மை மக்களுக்கு நம்பகத்தன்மையுள்ள ஒரு துணைவனாக தோழனாக நீங்கள் என்ன தோட்டத்தை உருவாக்கி இருக்கீங்க? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் முதல்கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு பிறகு தொடர்ச்சியாக மோடி இந்தியா முழுக்க முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணாரு. எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு சின்ன கண்டன வார்த்தை கூட வரவில்லை. அப்படிங்கிறப்ப சிறுபான்மை மக்கள் எப்படி நம்பி வாக்களிப்பார்கள்? இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க ஆய்வு செய்யணும். ஆனால் அதுக்கான மனநிலையே இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ இருக்கக்கூடிய மனநிலை இப்போ மட்டும் இல்லை, அவர் வந்து பொதுச்செயலாளராக வந்து தன்னை வந்து நிலைநிறுத்தி கொண்டதில் இருந்தே எப்படியாவது இந்த சேரை வந்து காப்பாற்றிக்கணும், இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏன்னா நம்மளே ஒரு சேரை கவுத்து விட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்படிங்கிறனால இங்கே வேற யாராவது தேங்காய் பருப்பி தேடிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்கிறது. நிச்சயமா. இன்னொன்று அவர் கூட இருக்கிற நிர்வாகிகள் கூட அதிகாரம் இருந்தவரையும் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்த மரியாதை வேற, அதிகாரம் போன பிறகு முதலமைச்சருங்கிற அதிகாரம் போன பிறகு அவரை அணுகிற விதம் வேற. கிட்டத்தட்ட மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே வந்து சக பயணியாக எங்கள் கூட பயணித்தவர் தானே அப்படிங்கிறது தான் வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்குது. இந்த சூழலில் அவருக்கான அதிகாரம் அவர் சொல்கிறத கேட்குறதுக்கு இவங்க தயாராக இருப்பாங்கங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆய்வுக்குழு கூட்டம்லாம் முடிஞ்சு அடிதடிகள்லாம் முடிஞ்ச பிறகு தான் வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கிறது. அதனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த பிரச்சனை நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏன் தோத்தோங்கிறத ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. பிஜேபி கூட்டணி 2020 இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கிறது. அங்கே யார் அன்புமணி முதல்வர் வேட்பாளரா அண்ணாமலை முதல்வர் வேட்பாளராங்கிற கேள்விகள் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்காக வெயிட் பண்ணது. விஜய் வந்து இதை பற்றி வாயை திறக்கலை. அதனால் வந்து இப்போதைக்கு திமுக மட்டும்தான் இந்த ரேஸில் முன்னாடி இருக்கிறது. என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்ம ஏற்கனவே வந்து ஒரு மிகப்பெரிய தொடர் உரையாடல்கள் நடப்பதைப் போல இன்றைக்கு பல்வேறு விஷயங்களை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய நீண்ட உரையாடலை நடத்தி இருக்கிறோம். நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதால் நாளைக்கு அதை பற்றி பேசுவதற்கு இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்கும். அதைத்தான் நிறைய பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நாளைய முச்சந்தி நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை தொடர்ச்சியாக நீங்கள் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்பில் இருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள்.